ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாப்ள செம்ம சாப்பாடு மாப்ள. மாப்ள காலையில நான் சொன்னது நெசமாச்சு பாத்தியா? நீ ஏன் உன் வாயால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட. கை கூறா மாப்ள. லூசாடா நீ? விளையாட்டுக்கு சொன்னதை போய் நிஜம்னு நம்பிக்கிட்டு. என்னது விளையாட்டுக்கு சொன்னியா? என்ன விடப்பா, நீ சொன்னது நிஜம் நம்பி அந்த புள்ள சந்தோஷமா கிளம்பி போயிட்டு இருக்குப்பா. டேய், அவ எப்பவுமே எந்த பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா தான்டா இருப்பா. இவ்வளவு ஏன் சித்ரா இறந்தப்போ நான் அழுதுட்டு இருந்ததை பார்த்து நான் உன்னை கட்டிக்கிற மாமான்னு என்கிட்டே வந்து சொன்னவாவ. இத்தனைக்கும் அவ அப்ப ஸ்கூல் புள்ள. சரி, அப்பதான் கட்டிக்க முடியாது, இப்ப கட்டிக்கலாம்ல? டேய், இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு எதையாச்சும் அவகிட்டயும் போய் உளறி வைக்காத, புரியுதா? இந்தா இந்த புடி போ. நல்லா பார்த்துதான் சிரிச்சு பேசினேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னா குழந்தை மாய்ங்கிறேன். நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோமோ? சொல்லுங்க சித்தி. என்னப்பா நீ காலையில பூஜைன்னு சாப்பிடல, இப்பவும் சாப்பிட வரல. நான் உனக்காகத்தான் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். சித்தி மேல கோவமா? சேச்சே, நான் என்னைக்கு சித்தி உன் மேல கோவப்பட்டிருக்கேன்? நம்ம வெண்ணிலா இருக்கால்ல, அவ வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டே ஆகணும்னு ரொம்ப வற்புறுத்தினா. நல்லா இருந்துச்சு, நானும் வயிறு நிறைய சாப்பிட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்காக நீ காத்துட்டு இருக்காத, நேரத்துக்கு சாப்பிடுன்னு. நீ சாப்பிடு சித்தி. சரிப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, வச்சிடுறேன். முதல்ல வக்கீல் வந்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் வெண்ணிலாவை இந்த ஊரை விட்டே ஒழிச்சிடணும். மருது, நான் அன்னைக்கே பயப்பட்டேன். வெண்ணிலாவை ஒழிச்சு கட்டணும்னு சொன்ன உடனே என்னோட போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. என்னம்மா இது? இது கண்டிப்பா காத்தடிச்சுதான் விழுந்திருக்கும். அப்போ பக்கத்துல இருக்கிற போட்டோ விழலையே, அது அப்படியே தானே இருக்கு. இது காத்தோட வேலையா இல்ல கருப்போட வேலையான்னு தெரியலையே. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். முத்து வர்றதுக்குள்ள அந்த போட்டோவை ரெடி பண்ணி மாட்டிடுங்க. அம்மா சித்த புடிங்கோ, தப்பா நினைச்சுக்கப்படாது. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். வாங்க வாங்க, நமஸ்காரம். ஆமா ஆமா, தெரிஞ்சிருந்தா சாமியை கொண்டு போய் அவன் வீட்டு வாசல்ல நிப்பாட்டிருப்பான். மான கட்டப்பேன். சாமி, அர்ச்சனைக்குன்னு கை நீட்டி தட்டை வாங்கிட்டு அபசகனமா இப்ப திருப்பி தரீங்களே, கோயில்ல பாரபட்ச பாக்கலாமா? மன்னிக்கணும், இவாளை தவிர வேற யார் வந்திருந்தாலும் நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டேன். கோவிலுக்கும் திருவிழாவுக்கும் கோவில்ல நடக்கிற எல்லா விசேஷங்களுக்கும் இவாதான் பங்கெடுத்துட்டு இருக்கா. அவ மனசு நோக்கப்படாது இல்லையா? அப்போ மத்தவங்க மணல் வந்து செத்தா பரவாயில்லையா? பெரியவா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லப்படாது. விடுங்க சாமி, இவங்க பெரியவங்க இல்ல இல்லையா, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. கோயிலுன்னு பாக்குறேன், யாரா இருந்தாலும் அவங்க மரியாதையை காப்பாத்திக்கிறது நல்லது. ஒண்ட வந்து எங்க காசுல சாப்பிடறவங்க எல்லாம் எங்களை பத்தி பேசுற நிலைமையில நாங்க இருக்கோம். எங்க காசுனா என்ன, ஓட்ட காசா போச்சா? இங்க யாரும் ஒண்டவும் வரல, பிச்சை எடுத்து சாப்பிடவும் வரல. அர்ச்சகர் சொன்னதை கேட்டீங்க இல்ல? இந்த கோயிலுக்கு வருஷம் பூரா நாங்க செலவு பண்றதை விட ₹1 அதிகமா நீங்க செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மரியாதையெல்லாம் தானா தேடி வரும். மரியாதையெல்லாம் என்னைக்குமே கேட்டு வாங்க கூடாது. மரியாதைய பத்தி நீ பேசுறியா? இதுவே கோயில் இல்லாம இருந்தா உன் மரியாதை சந்தி சிரிச்சிருக்கும். சாமிக்கு ஆரத்தி காட்டினா சாமியை சுமந்துட்டு வர கழுத தனக்குதான் மரியாதை காட்டணும்னு நினைச்சுக்குமா? என்ன ஏதோ பெரியவங்க பேசிட்டு இருக்கேன், பேசாம இருந்துட்டு இருக்கேன். இன்னொரு தடவை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறேன். மருது, ஏய் வெண்ணிலா, இல்ல என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? என்ன சின்னத்த, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? முத்துமாமா வீட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லலையா? நான் மில்லுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனப்போ
முத்து மாமா என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லுச்சு. இன்னைக்கு வக்கீல் வருவார்ல, எல்லாரையும் எழுப்பி ரெடியாக சொல்லலான்னு வந்தேன். நீ ஒன்னும் கவலைப்படாத சின்னத்த, நான் இங்க வந்துட்டா உன்னை நல்லா பாத்துக்கிறேன். உன்னை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். ம்? சரி, நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன். போட்டுட்டு வந்து எல்லாரையும் எழுப்பி விடணும்ல, அதான். அக்கா, என்ன ராணி, அந்த லூசு வெண்ணிலா வந்திருக்கு. இந்நேரத்துக்கா? அவ இந்நேரத்துக்கு வந்தது கூட எனக்கு அதிர்ச்சி இல்லக்கா. நேத்து அவளை முத்தரசு கட்டிக்கிறதா சொன்னானா. கேட்ட உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் உங்களை வந்து எழுப்புன. நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு பாத்தியா? இப்ப அவ எங்க இருக்கா? சமையல் கட்டுல காபி போட்டுட்டு இருக்கா. அத்தை, எழுந்துட்டீங்களா? மொத காப்பி உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். காப்பி எடுத்துக்கோங்க அத்தை. சக்கரை அரை சக்கரை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வயசாகுதுல்ல அத்தை, இனிமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எனக்கும் முத்து மாமாக்கும் குழந்தை பிறந்தா அத நீங்க தானே வளர்த்து கொடுக்கணும். இன்னும் என்னென்னமோ யோசிச்சுனே. நான் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வீட்ல நிறைய வீணா செலவாகுது. அதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஒருவேளை நம்மளதான் சொல்றாளோ? வீட்ல நிறைய இடத்துல பகல்ல கூட லைட் எரியுது. பேனு போட்டது போட்டபடியே இருக்கு. அதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும். அத்தை, ஒண்ணு செய்யுங்க. வரவு செலவ என் கையில கொடுத்துட்டு நீங்க கவலைப்படாம கால் நீட்டி அப்படியே உட்காருங்க. முத்து மாமா கிட்ட கேட்டு காசை நான் வாங்கி உங்ககிட்ட தரேன். அதுல மாசம் பூரா செலவு பண்ணி உங்களுக்கு எவ்வளவு காசை மிச்சம் முடிச்சு தரேன்னு மட்டும் பாருங்க. என்ன சின்ன மாமா, இன்னைக்கு என்ன மிரட்டுறதுக்கு எதுவும் பிளான் இல்லையா? இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. முத்து மாமா கிட்ட கேட்டு உங்களுக்கு வேணும்ன்ற காசை நானே வாங்கி தரேன். நீங்க இனிமே அத்தை கிட்ட எல்லாம் கேட்டு அவங்களை தொல்லை பண்ணாதீங்க. முத்து மாமாவை கல்யாணம் பண்ணா அப்ப நான் தானே இந்த வீட்டுக்கு பெரிய மருமக. நீங்க என்ன அண்ணில கூப்பிட வேணாம் சின்ன மாமா, வெண்ணிலானே கூப்பிடுங்க, சரியா? ஐயோ, பாத்து பாத்து, உங்களை யாரோ நினைக்கிறாங்க போல. மாமா மாமா மாமா, காப்பி எடுத்துக்கோங்க மாமா. ஹேய் வெண்ணிலா, கையில காஃபி. ஆமா, இந்நேரத்துக்கு நீங்க என்ன பண்ற? எந்திரிச்சு கிளம்புங்க மாமா, இன்னைக்கு வக்கீல் வர போறாருல. அவரு வராரு, ஆனா அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு சம்பந்தம் இருக்குல்ல? ஆமா. அப்ப எனக்கும் சம்பந்தம் இருக்கு. இனிமே உங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கும் சம்பந்தம் இருக்கு. இனிமே என்ன கேட்காம நீங்க எதுவுமே செய்யக்கூடாது, சரியா? சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க மாமா. ஹே வெண்ணிலா, வெண்ணிலா, இங்க வா. என்ன மாமா? கீழே தானே போற? ஆ, சித்தி இருப்பாங்க. நேத்து என்கிட்ட ஒரு செக் எழுதி வைக்க சொன்னாங்க, எழுதி வச்சிட்டேன். இத அவங்க கிட்ட கொடுத்துறியா? சரிங்க மாமா. இந்தாங்க அத்தை, நீங்க ஏதோ செக்க கேட்டீங்களாமே, முத்து மாமா கொடுக்க சொன்னாரு. அத்தை, வக்கீல் சார நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவர் வந்தா மாமா நேத்து சொன்னதை சொல்லி நான் தான் வெண்ணிலான்னு கொஞ்சம் காமிச்சு கொடுங்க அத்தை. நல்ல பொண்ணு, சொந்தக்கார பொண்ணுன்னு எடுத்து சொல்லி கல்யாணத்தை உடனே வைக்கணும்னு அவர் முத்து மாமா கிட்ட சொல்ல சொல்லுங்க அத்தை. என்ன நீ முறைக்கிறீங்க? நான் என்ன உங்க சொத்துலயா பங்கு கேட்டேன்? நான் இப்படிதான் அடிக்கடி காமெடி பண்ணுவேன். நாங்க அத்தை. மருது, வக்கீல் வரும்போது அவ இங்க இருக்க கூடாது. என்ன வேணா செய். மருது மச்சான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால எந்த பிளானும் பண்ணாதீங்க. நீங்க வேற நேரங்களும் தெரியாம பேசிக்கிட்டு இதெல்லாம் உங்க புக்ல இருக்கு. ஐயோ, புக்ல இல்ல, நான் தான் கண்டுபிடிச்சேன். பட்டு, முதல்ல பேஷண்ட கண்டுபிடிங்க, சம்பாதிங்க. ஜிலேபி, நீயுமா என்ன நம்பல?
நம்பினதுனாலதான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் எதுவும் நடக்காதுன்னு. மருது, நீ அம்மா சொல்றபடி செய். நாள் கிழமை பார்த்தா நமக்கே ஆபத்து வந்துடும். Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.